ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இங்க நடந்தது நினைச்சு உங்களுக்கு கோபமா இருக்கும், அது எரிச்சலா கூட மாறி இருக்கும். ஆனா அதுக்காக மத்தவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு இப்படி வீட்டை விட்டு கிளம்ப கூடாது. இது உங்களுக்கே நாசென்ஸா தெரியலையா? எங்க நீ சொன்னது திரும்ப சொல்லு. நான் எப்பவுமே எதையுமே ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். சொன்னதை திருப்பி சொல்லி பொம்மைக்கு பழக்கமே இல்ல. நான் சொன்னது சரிதான், புரியுதா? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. என்னோட நேரம் எனக்கு முக்கியம். அப்பாயின்மெண்ட் இருக்கு, எனக்கு லேட் ஆகுது. உங்களுக்கு லேட் ஆனதை பத்தி எனக்கு என்ன கவலை? நீங்க பாட்டுக்கு எல்லாரையும் மூட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு வேலை வந்ததும் நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்க. வீட்ல இருந்த சந்தோஷமான மூட நீங்க கெடுத்து விட்டுட்டீங்கல்ல, அது திரும்பவும் யார் கொண்டு வருவா? அதை கொண்டு வராம நீங்க இங்க இருந்து போகவே கூடாது. ஐயோ, அன்னைக்கு கதை முடிஞ்சது, இன்னைக்கு தொலைஞ்சாங்க. பொம்மைக்கு ஏதாவது கிறுக்கு புடிச்சு போச்சா? ஏன் இப்படி பண்றாவ? ஒரு அண்ணனா தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களே, அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை நடத்தும் போது எத்தனை வேலைங்க இருக்கும். நீங்க பாட்டுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு கிளம்புனா என்ன அர்த்தம்? நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே புரியுதா? இந்த ஃபங்க்ஷனுக்காக ஏதாவது நீங்க செஞ்சீங்களா? பொம்மி, கொஞ்சம் பேசாம இருமா. தாத்தா, எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம இருங்க. இவன் நிஜமாவே நம்ம பொம்மியா? நான் இன்னைக்கு ரொம்ப கோவத்துல இருக்கேன். யார் என் எதிரில வந்தாலும் அவ்வளவுதான். என் கோவம் கட்டுக்கடங்காம போயிடுச்சு. இவர் பாட்டுக்கு எல்லாரையும் அவமதிக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் நாசென்ஸ், இடியட், டிஸ்கஸ்டிங்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு நாளைக்கு தான் பேசாமையே இருக்கிறது? ஐயோ, என்ன மறந்து நான் ரொம்ப தான் பேசிட்டேனோ. எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு ரொம்ப தைரியமா பேசிட்டேன். ஆனா இப்போ வேம்பு சார் வரத பார்த்தா வயித்துல புளிய கரைக்குது. முழு எபிசோட்களையும் இலவசமாக ZEE5 பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.